வானர அழைக்க இருக்கிறோம். அவர் இந்த வேளையிலும் இணைந்து வேத பாடத்தோடு வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைசலோட்டம்மா, பிரைசலோட்ட ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆமென். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். என்ன ஆமென். நன்றி ஐயா, நன்றி ஐயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் தலைப்பு பண்ணுவோம். என்னய்யா? என்ன தலைப்பு கொடுக்குறீங்க அன்றைக்கு? இன்றைய நாளிலும் ஐயா அந்த அந்த மூன்றாவது பகுதி ஐயா. அதாவது பழைய ஏற்பாடுல கிறிஸ்துவின் மூலமா நிறைவேறின பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை அதுல கிட்டத்தட்ட மூன்றாவது பகுதிக்கு வருது இன்றைக்கு. ஓகே ஐயா, நன்றி ஐயா, வழி நடத்துங்கள். ஓகே, ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளும் தகப்பனே, நீங்கள் தாமே இந்த நாளிலும் கூட நடத்தி வார அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதரம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை செபிக்கிறேன். உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் இன்றைக்கு மூன்றாவது பகுதிக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். முதலாவது நாங்கள் இந்த நாட்களை கடந்த 2 நாட்களாக பார்த்தோம். இந்த நாட்களே கிறிஸ்துவில் நிறைவேறின பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் என்பதையும் புதிய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களையும் குறித்து இந்த நாட்களே அந்த காரியம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே எங்கெங்கே எந்த இடத்துல நிறைவேறி இருக்கிறது என்பதை குறித்தான் சற்று இந்த நாட்களை பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே மூன்றாவது பகுதிக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் பாருங்கள், நான் கடந்த முறையிலே இந்த நாட்களே சொல்லியிருந்தேன். லூக்கா 1 அதிகாரம் 32, 33 பார்த்த வேளையிலே யூதாவிலே இருந்தும் தோன்ற போகிற ராஜா அந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களை நிறைவேறிவிட்டது. அதை ஆதிகாமம் 49:10 இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே பழைய ஏற்பாடு ஆதிகாமம் 49:10 புதிய ஏற்பாடு லூக்கா புஸ்தகம் 1 அதிகாரம் 33, 32, 33 இந்த நாட்களிலே பார்த்தோம். இந்த நாட்களிலே பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் எப்படியாக நிறைவேறுகிறது என்பதை இன்றைக்கு சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராம புஸ்தகம் 1 அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 1வது வசனத்திலே இருந்து இந்த நாட்களிலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே சரியாக அந்த நாட்களிலே 14வது வசனம் வரைக்கும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்கள் வருஷத்தின் 1வது மாதமாய் இருப்பதாக என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஒரு காரியத்தை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் தான் இங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த மாசத்தை குறித்து சொல்லுகிற வழியிலே பாருங்கள், நீங்கள் இஸ்ரவேல் எல்லாரையும் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த ஆட்டுக்குட்டியை இந்த நாட்களை பார்த்து இந்த நாட்களை என்ன செய்யட்டுமா, அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அங்கே அந்த வீடுகளுக்கு இலக்கத்தை பார்த்து இந்த நாட்களிலே அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாயும் ஆணும் 1 வயதுமா இந்த நாட்களை இருக்க வேண்டும். அது செம்மறி ஆடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இந்த செம்மறி ஆடு வெள்ளாடு என்று சொல்லப்படுகிற காரியத்திலே ஒரு ஆவிக்குரிய விஷயம் இந்த நாட்கள் அடங்கி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால், இஸ்ரவேலரையும் புறஜாதியரையும் இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள். அந்த நாட்களிலே கூட ஆண்டவர் இந்த நாட்களிலே வேறு பிரிக்காதபடி இந்த நாட்களிலே புறஜாதிகளுடைய ரட்சிப்புக்காக இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களை எப்படியாக பேசுகிறதை இங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அந்த மாதத்தில் 14ஆம் தீகதி வரை இந்த நாட்களிலே வைத்திருந்து இஸ்ரவேல் சபையர் ஒவ்வொருவரும் அங்கே கூட்டத்தார் சகாயத்திலே அதை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அது இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை அங்கே அதாவது புசிக்கும் வீட்டு வாசல்கள் நிலைக்கால்கள் 2 நிலையிலும் இந்த நாட்களில் மேற்சட்டங்களிலும் தொளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாமிசத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரியோடும் புசிக்க கடவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது.
அப்படியானால் இந்த நாட்கள் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தால் இந்த நாட்களிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட போகிறார் என்பதை, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே இங்கே பழைய ஏற்பாட்டிலே இந்த நாட்களிலே இதை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக அந்த வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே சொல்லப்படுகிறது என்னென்ன விதிகளோடு இந்த நாட்களில் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், அதை புசிக்க வேண்டிய விதமாவது அங்கு சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால் பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் அறைகளிலே கச்சைகளை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களிலே பாதரட்சியை தொடுத்துக்கொண்டு உங்கள் கையிலே தடியை பிடித்துக் கொண்டு அதை தீவிரமாக புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அன்று ராத்திரியிலே நான் எகிப்து தேசத்திலே எங்கும் கடந்து போய் எகிப்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதல் போராய் இருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை இந்த நாட்களை செலுத்துவேன் என்று கர்த்தர் செலுத்துவேன், நானே கர்த்தர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப நீங்கள் இருக்கும் அந்த வீட்டிலே என்ன செய்ய வேண்டும், அந்த இரத்தம் உங்களுக்காக ஒரு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை இந்த நாட்களிலே உங்களுக்குள்ளே வராது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலாக நாளாக இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்தியமாக ஆசரிக்க கடவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியம் இங்கே யாத்ராமத்தில் சொல்லப்பட்ட புளிப்பில்லாத காரியம் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்காக அந்த நாட்களில் அடிக்கப்படுகிறதையும் நமக்காக இந்த நாட்களில் ரத்தம் சிந்துகிறதையும் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை இந்த நாட்களில் மன்னிக்கிறதுமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே இந்த நாட்களை நாங்கள் தெளிக்கப்பட்ட நாங்கள், அவருடைய இரத்தத்தினாலே இந்த நாட்களை விடுதலையாக்கப்பட்ட நாங்கள் இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய இரத்தம் நமக்குள்ளே இந்த நாட்களை இருக்கிற வேளையிலே எந்த சத்துருவின் கிரியைகளும் அணுகாது என்பதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்படும். அப்ப அந்த கதவு நிலைகளிலே அவர்கள் அந்த நாட்களில் அந்த இரத்தத்தை பூசுகிற வேளையிலே ஆண்டவருடைய அதாவது சங்காரக்காரன் கண்டு கடந்து செல்லுகிற வேளையிலே என்ன நடக்குமா சொல்லி சொன்னால், அவன் அந்த இடத்திலே பார்த்து ரத்தம் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களே அந்த இடத்திலே எந்த விதமான தீங்குகளையும் வராதபடி இந்த நாட்களே அப்படியாக கடந்து போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே நாங்கள் காணிப்போம். லெந்து நாட்களிலே நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களில் அடிக்கப்பட போகிறார். அதை குறித்து பாருங்கள். இந்த பழைய ஏற்பாட்டிலே இப்படியாக இந்த நாட்கள் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டிலே எப்படியாக அங்கே நிறைவேறுகிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 31வது வசனத்திலே இருந்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நான் வாசிக்கின்றேன். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆய்த்த நாளாக இருந்தபடினால் அங்கே உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளிலே இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்தினிடத்திலே போய் இந்த நாட்களிலே அவர்கள் எல்லாருடைய காலெலும்புகளை முறிக்கும்படி உடல்களை எடுத்துக்கொண்டு போகும்படி உத்தரவு அங்கே கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடியே போர்ச்சவர்கள் வந்து அவருடனே கூட இந்த நாட்களிலே சிலுவையிலே அறையப்பட்ட முந்தினவுடைய காலெலும்புகளை மற்றொடைய காலெலும்புகளை முறித்தார்கள். அவர்கள் இயேசுவிடத்திலே வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை இந்த நாட்களிலே அங்கு வேதம் சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லுகிறான், அவருடைய எலும்புகள் ஒன்றும் இந்த நாட்களிலே என்ன செய்யப்படவில்லை, முறிக்கப்படவில்லை, உடைக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர் பரிபூர்ணமானவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அதைத்தான் இந்த இடத்திலே அங்கே இந்த பரிபூர்ணத்தை வெளிப்படுத்துகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இங்கே இவர்கள் வந்து இந்த நாட்கள் இந்த யோவானுக்கு எழுதுகிற வழியில யோவான் இந்த இடத்துல எழுதுகிற வழியில சொல்லுகிறார், அவருடைய காலெலும்போடு முறித்தார்கள். ஆனால் இந்த நாட்களை பாருங்க, மற்றவருடைய காலெலும்புகளை முறித்தார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய காலெலும்புகளை அவர்கள் முறிக்கவில்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே மரித்து விட்டார்கள். ஆகிலும் போர்ச்சவர் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவிலே குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அப்ப அதை கண்டு சாட்சி கொடுக்கிறவன் எப்படியாக சாட்சி கொடுக்கிறான், அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கும்படிதான் சொல்லுகிறது. அங்கே மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான், அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முடிக்கப்படுவதில்லை என்று வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. அப்ப பழைய ஏற்பாட்டிலே இதை குறித்து தெளிவாக இந்த நாட்களில் எழுதப்பட்டிருந்தது.
அப்ப அதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாட்களிலே. அந்த வேத வார்த்தைகள் இந்த நாட்களிலே, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாக இந்த நாட்களிலே இப்படியாக தேவன் இந்த இடத்திலே இந்த நாட்களை நிறைவேறுகிறதை இங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் யாத்ராம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 1 இருந்து இந்த நாட்களை 14 வரையும் வாசிக்கிற வேளையிலும் 46வது வசனத்திலே வாசிக்கிற வேளையும் நாட்களை இப்படியாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். இரண்டாவதாக பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே இருந்து 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 5வது அதிகாரத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே 7வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக இந்த நாட்களை என்ன செய்கிறார்? பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கே புளிப்பில்லாத காரியம், புளிப்பான காரியம் என்று சொல்லி இந்த நாட்களை மாவை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆதலால் பழைய புளித்த மாவோடு என்றால் இதனுடைய காரணம் என்னவென்றால், அல்லது துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு. அருமையான அன்பு பிள்ளைகளே, துர்க்குணம் பொல்லாப்பு என்று சொல்லப்படுகிற காரியம் பழைய ஒரு புளித்த மாவாக வேதத்திலே இந்த நாட்களை கருதப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்குள்ளே துர்க்குணம் இருக்குமா இருந்தால், அவனுக்குள்ளே பொல்லாப்பு இருக்குமா இருந்தால், அவன் அந்த துர்க்குணமான காரியங்களை விட்டு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? அவன் இந்த நாட்களிலே மனம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இங்க சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கிற வேளையிலே, இங்கே இந்த துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்பரவும் உண்மை என்னும் அதாவது புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். துப்பரவு என்று சொல்லி சொன்னால் பரிசுத்தம் என்பதைத்தான் இந்த இடத்திலே இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்புகளே. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், வேதம் தெளிவாக திட்டவட்டமாக சொல்லுது. அப்படி என்றால் நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களே பழைய துர்க்குணங்கள் பொல்லாப்புகளோடு அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களில் செல்ல முடியாது. அதுக்கு ஆதாரமாகத்தான் இந்த வார்த்தைகள் இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட இந்த காரியத்தை புதிய ஏற்பாட்டிலே இந்த நாட்களிலே தெளிவாக திட்டவட்டமாக கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் எழுதுகிற வேளையிலேயே தெளிவாக சீராக இந்த நாட்களிலே எழுதி வைக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, 9வது வசனம் சொல்லுகிறது. இதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையில் நான் வாசிக்கின்றேன். விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதியிருந்தேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர்கள், பொருளாசைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் இந்த நாட்களில் கலந்திருக்க கூடாது என்று நான் இந்த நாட்களில் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு இந்த நாட்களிலே நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இதே காரியத்தை முதல் சொல்லப்படுகிறது, விபச்சாரக்கோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இங்க சொல்லப்படுற காரியம் வசனத்தை நீங்கள் ரொம்ப கவனமா பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் ஜீவனும் வல்லமும் உள்ள வார்த்தை. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரரா இருந்தாலும் சரி, பொருளாசைக்காரரா இருந்தாலும் சரி, கொள்ளைக்காரரா இருந்தாலும் சரி, விக்கிரகாரக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் இந்த பவுலடிகள் இந்த வசனத்தை ஒரு வித்தியாசமான முறையிலே திரித்து எழுதி வைத்திருக்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், நீங்கள் இவர்களோடு கலக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி இருக்கிறார். ஆனால் அதே போல இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். இந்த நாட்களிலே நீங்கள் இப்படியாக கலக்காமல் இருப்பீர்கள் என்றால் எப்படி இந்த உலகத்திலே இந்த நாட்களிலே வாழ முடியும் என்பதையும் அவர் இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்துல சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப வேதம் சொல்லுகிறது ஐயா, அதாவது அங்கே கடைசி நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், கோதுமை மணிகளோடு அங்க என்ன இருக்கும்? களைகள் இருக்குமா. அப்ப அறுவடை நேரம் வருகிற வேளையிலே அங்கே ஆண்டவருடைய தூதர்கள் வந்து இந்த நாட்களில் கடைசி காலத்திலே அறுவடை செய்வார்களாம். அப்படியானால் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், அங்கே மணிகளை புடுங்கி களஞ்சியத்திலே போடுவார்கள், பதரை என்ன செய்வார்களாம், அங்கே சுட்டெரிப்பார்களாம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவது. இதுதான் உலகம் ஐயா. அப்ப உலகத்திலே இன்றைக்கு நீங்க பாருங்க, உங்களை சுத்தி இந்த நாட்களில் 10 இந்த நாட்களில் கொடூரமான ஜனங்கள் இருப்பார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். நல்லா பேசுவாங்க, நல்லா கதைப்பாங்க, நல்லா இருப்பாங்க. பாருங்கள், அவங்களுடைய செயல்களிலே அவங்களுடைய காரியத்திலே நாங்கள் அறிந்து கொள்ளலாம். எதை குறிப்பாக முன்வைத்து பேசுகிறானோ
அவன் அதற்கு அடிமை என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கணும். பணத்தை வச்சு முதலாவது பேசிக் கொண்டிருப்பானா இருந்தால் அவன் பணத்துக்கு அடிமை என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக பொருட்களை குறித்து இந்த நாட்களை சொல்லி பேசிக் கொண்டிருப்பானா இருந்தால் இவர் ஒரு பொருளாசை காரணம் சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கணும். அதாவது அதிகமாக பெண்களை குறித்து அதிகமாக சில காரியங்களை குறித்து பேசுவானா இருந்தால் அவன் ஒரு விபச்சாரக்காரனா இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு காரியத்தை பார்ப்போம் என்றால் சில பேர் சொல்லுவார்கள் இந்த நாட்களில் இந்த சிலையை கொண்டு வந்து இந்த வீட்டில் வச்சா ரொம்ப நல்லா இருக்குமே, இப்படியாக வடிவா இருக்குமே சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறார்? ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனா இருக்கிறபடினால் தான் அதை குறித்து பேசுவார். பாருங்கள், ஒரு மனுஷனிடத்திலே போய் இந்த நாட்களே பாருங்கள், ஒரு விசுவாச இடத்திலே போய் நாங்கள் பேசுகிறோம். பேசுகிற வேளையிலே எந்த டொப்பிக்கில இந்த நாட்களை முன்னுக்கு எடுக்கிற முதலாவது பாருங்க, அதைத்தான் நாங்கள் சற்று பார்க்க வேண்டும். அப்படியானால் இந்த நாட்களை நாங்கள் ஊகித்து அறிந்து கொள்ள வேண்டும். இவர் இந்த நோக்கத்திலே இந்த காரியத்திலே அங்கே அவர் வாஞ்சியா இருக்கிறபடினால் தான் அதை இந்த நாட்களில் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் அதை குறித்து இந்த நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அனக்கருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே இந்த தேவனுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே இவ்வளவு காரியங்களை விட்டு இந்த நாட்களை விலகும்படியாகத்தான் இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது மட்டுமல்ல, இங்கே அதாவது பவுலடிகள் அதை மறைமுகமாக இந்த நாட்களில் கொரிந்து சபைக்கு எழுதுகிற வேளையிலே அங்கே எழுதுகிறார். முதலாவது சொல்லுகிறார் வசனத்திலே, கலந்திருக்க கூடாதுன்னு நிருபத்திலே உங்களுக்கு எழுதினேன். அவர் ஏற்கனவே எழுதி இருக்கிறார். அப்படி இருந்தும் ஆனால் அங்கே என்ன சொல்லுகிறார் அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பாருங்கள், அதுக்கு 14வது வசனம் பதில் கொடுக்கிறது. நான் உங்களுக்கு எழுதினதென்றால் சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது பொருளாசைக்காரனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாவது உதாசீனாவது வெறியனாவது கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது என்பதைத்தான் வார்த்தை தெளிவாக சொல்லுவது. அப்ப அந்த மேலே 10வது வசனத்திலே சொல்லப்பட்ட காரியத்திற்கு தெளிவான ஒரு மறுமொழியை இந்த நாட்களை பவுலடிகள் இந்த நாட்களை கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் சகோதரன் சொல்லப்படுவது யார்? இன்னைக்கு பாருங்கள், ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் கூட இந்த நாட்களிலே சில வேளைகளில் ஒவ்வொரு மனுஷனுக்கு வீக்னஸ் இருக்கு ஐயா. மனுஷன் இந்த நாட்களில் ஒருவனும் பரிபூர்ணமான மனுஷன் இல்லை. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 10 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம், 30 வருஷமா இருக்கலாம். அன்றைக்கு ஒரு தேவனுடைய ஊழியருடைய வார்த்தை இந்த நாட்களை கேட்டேன். அவர் கிட்டத்தட்ட 45, 50, 55 வருஷத்துக்கு மேலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வரார். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், அவர் சொன்னார் இந்த நாட்களிலே சில காரியங்கள் இப்பத்தான் தனக்கு விளங்குதாம் என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்கள். இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஏனென்று சொல்லி பார்க்கிற வேளையிலேயே உடனே இந்த நாட்களில் ஒரு மனுஷனுடைய பாவங்கள் இந்த நாட்களில் மன்னிக்கப்படுவதில்லை. ரொம்ப கவனமா பாருங்கள். அந்த பாவங்கள் அவனுக்குள்ளே இந்த நாட்களை விட்டு நீங்க போகிறதா இருந்தால் இந்த நாட்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவிலே தான் அந்த காரியங்கள் இந்த நாட்களில் நீங்குமே ஒழிய அந்த நாட்களிலே இப்ப உடனே ஆண்டவரிடத்திலே கேட்கிற வழியில ஆண்டவர் மன்னித்து இந்த காரியங்களை செய்வார். ஆனாலும் ஒரு சம்பவம் இருக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால் அவனை விட்டு அந்த பழக்கம் நீங்கிறதா இருந்தால் அந்த நாட்கள் என்ன செய்யும் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் செல்லும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு ஒரு மனுஷன் உடனே அந்த பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்டிருந்தன்னு சொல்லி சொன்னால் அவன் பூமியிலே இருக்க முடியாது. அவன் உடனே எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவனா அந்த நாட்களில் இருப்பான். அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள். அதனாலே கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இந்த நாட்களை பாருங்கள். இப்ப மரியாள் உடைய காரியத்தை பார்க்கிற வழியில் விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட மரியாள் அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள். இந்த நாட்களே ஆண்டவர் சொன்னார், இந்த நாட்களே உன்னுடைய காரியம் அநேக பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நீ போ, மறுபடியும் பாவம் செய்யாதே என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி அன்பு பிள்ளைகள். அப்ப இது ஒரு சம்பவமான. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களே அந்த காரியங்கள் அவளுக்குள்ளே இந்த நாட்களே சரியாக கிரிகை செய்கிறதற்கு கொஞ்சம் காலங்கள் இந்த நாட்கள் எடுத்தது. ஆனால் பாவங்கள் உடனே மன்னிக்கப்பட்டது. யார் சொன்னது? கர்த்தர் சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அந்த காரியம் அவர்களை விட்டு நீங்குவதற்கு சற்று கொஞ்ச நாட்கள் எடுக்கும் என்பதைத்தான் வேத அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதனாலதான் நீங்க சொல்லுகிறார் இந்த நாட்களிலே இந்த இப்படிப்பட்டவர்களை எப்படி என்றால் விபச்சாரக்காரனா இருந்தாலும் பொருளாசைக்காரனா விக்கிரகாரதனைக்காரனா இருந்தாலும் இந்த நாட்களிலே அவர்களோடு கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவன் அங்கே அப்படிப்பட்டவனோடு புசிக்கவும் கூடாது. ஏனென்றால் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா, உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களிலே சொல்லி இந்த நாட்களிலே முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களே பாருங்கள், இங்கே இந்த நாட்களில் இதை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த ஒரு கொரிந்தியர் சொல்லப்படுகிறது. அதாவது இப்படியாக கொரிந்தி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானில் சொல்லப்பட்ட நாட்களிலே ஆண்டவருடைய
அந்த சிலுவை காரியத்தை குறித்து பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராமத்திலே அவருடைய ரத்தம் இந்த நாட்களை அங்கே பஸ்கா ரத்தம் அடிக்கப்பட்டு இந்த நாட்கள் சொல்லப்பட்டது. அந்த பஸ்கா ரத்தத்தினுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே தெளிவாக சில காரியங்களை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறது. 19வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள்? நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இரத்தம் தான் இந்த நாட்களிலே அங்கே என்ன நடந்தது? பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இந்த நாட்களிலே அடிக்கப்பட்டு எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற வேளையிலே அவர்களுடைய கதவு நிலைகள் சட்டங்களிலே பூசப்பட்ட இரத்தம். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது புதிய ஏற்பாட்டிலே. குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இந்த இரத்தத்திலே இந்த நாட்களை பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்ப பாருங்கள், அந்த இரத்தம் அந்த கதவு நிலைகளிலே பூசப்பட்ட வேளையிலே சங்காரக்காரன் என்ன செய்தான்? அவர்களை தொடவில்லை. அவன் தாண்டி சென்று இந்த நாட்கள் என்ன செய்தான்? எந்த வீட்டில் ரத்தம் இல்லையோ அந்த இடத்துல போய் இருக்கிற முதல் பேரானவர்கள் எல்லாம் இந்த நாட்களை அழித்து இந்த நாட்களில் சில காரியங்கள் இந்த நாட்களில் இங்கு மரண ஓலங்கள் தொழிக்கிறதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்படியானால் இன்றைக்கு காலகட்டத்திலே, இன்றைக்கு நம்முடைய காலத்திலே பாருங்கள், இந்த குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியானவுடைய ரத்தம், அந்த மாசற்ற வெளியேறப்பட்ட அந்த ரத்தம், இந்த நாட்களிலே ரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். அங்கே கதவு நிலைகளிலே பூசப்பட்ட ரத்தம், அதாவது ஒரு ஆதாரத்துக்காக, ஒரு செம்போல், அதாவது ஆதாரத்துக்காக கதவு நிலைகளிலே பூசப்பட்ட ரத்தம் இன்றைக்கு நிஜமாக இங்கே நாங்கள் இந்த நாட்கள் இந்த பூமியிலே வாழ்கிறார்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு, இந்த லெந்து நாட்களை பாருங்கள், நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த இரத்தத்தினால் இந்த நாட்களிலே நம்மை மீட்டு கொண்டார். இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், அங்க பூசப்பட்டது, ஆனால் இங்க இரத்தத்தினாலே மீட்பு சொல்லி சொன்னால் இதைத்தான் கொரிந்தியரிலே சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய உடன்படிக்கையின் ரத்தம், அது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்போ பாருங்கள், அது எதை குறிக்கிறது சொல்லி சொன்னால், அந்த பழைய உடன்படிக்கையின் ரத்தம் கதவு நிலைகளிலே பூசப்பட்டது, அதாவது அந்த வீட்டிலே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம் நம்முடைய இரத்தத்தோடு இந்த நாட்களிலே கலந்திருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவனுக்குள்ளே இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இந்த நாட்களிலே பாய்ந்து செல்லுகிறது என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே அறிந்திருக்க வேண்டும். அந்த இரத்தத்தை இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களிலே என்ன செய்கிறார்கள்? நிராகரிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஒரு பரிசுத்த இரத்தம். ஏனென்றால் பாருங்கள், அது சாதாரண இரத்தம் இல்லை, பரத்திலே இருந்து எங்களுக்காக அனுப்பப்பட்ட அந்த நாட்களிலே அந்த இரத்தம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மரியாளுடைய கற்பத்தை தெரிந்து கொண்டு, அதாவது கன்னி மரியாளுடைய கற்பத்தை தெரிந்து கொண்டு அந்த கற்பத்தில் இந்த நாட்களே பரிசுத்தாவுடைய வல்லமையினால் இந்த நாட்களை அவள் கற்பம் தரித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில வருவதற்கு ஆதாரமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த புதிய உடன்படிக்கை என்ற ரத்தம் பரத்திலே இருந்து அந்த கற்பத்திலே இந்த நாட்களே போய் ஒரு கருவாக அந்த நாட்களை உருவாகி என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவா இந்த நாட்களை உருவாகி இந்த பூமியிலே வந்தது மட்டுமல்ல, அந்த ஒரு துளி இரத்தம் பாருங்கள் இன்றைக்கு இந்த பூமியில உள்ள சகலருடைய, அதாவது ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்கள் அக்கிரமங்களை கழுவி நீக்கி சுத்திகரிக்கிறதை அங்கே இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அந்த விடுதலையாக்கப்படுவதற்கு அன்று கதவு நிலைகளிலே பூசப்பட்ட இரத்தம், இன்றைக்கு அது பூசப்பட்ட ரத்தம் எது? ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இந்த நாட்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அதை ஏற்கனவே சொல்லி இருந்தேன், செம்மறியாடு வெள்ளாடு சொல்லி புறஜாதிகள் அங்கே ஆண்டவருடைய யூதர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இன்றைக்கு புறஜாதிகளா இருக்கிற நானும் நீங்களும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் இந்த நாட்களை கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு கொண்டு வருகிறோம் என்பதை இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு ஆண்டவரை அறிந்த ஒவ்வொரு விசுவாசி, மரிமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவன் நான் சொல்லவில்லை, விசுவாசிகள் இன்றைக்கு இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு திட்டவட்டமாக தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் முதலாவது பார்க்கிற காரியம், பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆக இந்த நாட்களில் யார் வந்தது?
மேசியா வந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்களா, அப்ப முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம், பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மேசியா வெளிப்பட்டார். அதைத்தான் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட பிரகாரம் யாத்ராவும் 12 இருந்து சொல்லப்பட்ட 1 14 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த ஆட்டுக்குட்டியானவர் அங்கே ஒரு அதாவது எப்படி என்ற ஒரு சாயலாக செயல்பட்டவர் நிஜமாக இந்த நாட்களிலே ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியில வந்து அடிக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே யோவான் சுவிசேஷ புத்தகத்திலும் கொரிந்தியரிலும் பேதுருவிலும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. இரண்டாவதாக அந்த நாட்களை பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே யாத்ராமம் புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்புங்கள். யாத்ராமம் புஸ்தகத்திலே 16வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 16வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் இங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்தில் இருந்து அப்பம் பரிசிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலே இந்த நாட்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும், அதனாலே அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் என்று. பாருங்கள், ஒரு எக்ஸாம், ஒரு டெஸ்ட் ஒன்று நடக்குது. ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார், இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வானத்திலே இருந்து இந்த நாட்களை என்ன வரும், அப்பம் வரும் என்று சொல்லி. பாருங்க, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, யாரு? கர்த்தர் பேசுகிறார். யாரோடு? மோசேயோடு பேசுகிறார். நான் உங்களுக்கு வானத்திலே இந்த அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும் வேண்டிய அளவுக்கு இந்த நாட்களே அங்கே சேர்த்துக்கொண்டு, அதனாலே அவர்கள் என் நியாயத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்தரத்திலே வான மன்னாவாய் இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே அந்த இடத்திலே கிரியை செய்யறதை பார்க்கிறோம். ஷடோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே அந்த வானம் சொல்லப்பட்ட காரியம் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. தேவன் அந்த பரலோகத்திலிருந்து நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே அங்கே வான மன்னாவாக இந்த நாட்களிலே செயல்பட்டதை இங்கே பழைய ஏற்பாட்டிலே யாத்ரா புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த நாட்களை அவர் வெளிப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், யோவானுக்கு இந்த சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 6வது அதிகாரத்திலே 30வது வசனத்திலே இருந்து இந்த நாட்களை நான் வாசிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய 31வது வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வானத்திலே இருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னார். பாருங்கள், இந்த இடத்துல வந்து சீசர்கள் கேட்கின இந்த நாட்களே, அப்ப பாருங்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், அதற்கு அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அவர் பிரதியுத்தரமாக ஜனங்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறவர்களே அவர் சொல்லுகிறார், வானத்திலிருந்து அவர்கள் அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வானத்திலே இருந்து வானத்தின் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலே இருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவே வானத்திலே இருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு இந்த நாட்களை கொடுத்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறது பார்க்கிறோம். பாருங்கள், இந்த வசனத்திலே இந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார், அந்த இடத்திலே வந்து மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை அப்பா, உங்களுக்கு அந்த அப்பத்தை கொடுத்தவர் யாருன்னு சொன்னால் என் பிதா. பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த பிதாவும் வேதம் சொல்லுகிறது, பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறேன், we are together, நானும் ஒன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் இந்த நாட்கள் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த அப்பம் எதுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே 33வது வசனம் சொல்லுகிறது, வானத்திலே இருந்து அங்கே இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுத்த அப்பம் தேவன் அருளிய அப்பம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், அப்போ வானத்திலே இருந்து இந்த நாட்களிலே பாருங்கள், அப்பம் என்றால் எதை குறிக்கிறது? ஒரு ஆகாரத்தை இந்த நாட்களை குறிக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு மனுஷன் அவன் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு ஆகாரம் இல்லாதபடி இருந்தால் இந்த நாட்களை என்ன செய்வான்? மரித்து போவான். அருமையான அன்பு பிள்ளைகளை, சாப்பாடு இல்லைன்னா எத்தனை நாளைக்கு இருப்பாங்க? ஒரு குறிப்பிட்ட நாளை தண்ணியை குடிச்சு கொண்டு இருக்கலாம். அதனால அவன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஜீவன் இந்த நாட்களே போய்கொண்டே இருக்கு. பசினால சாகிறவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம்.
அதே மாதிரி இன்றைக்கு பாருங்கள், இந்த ஆண்டவர் இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், வானத்திலே இறங்கி உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். எஸ், அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. Glory to God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை பாருங்கள். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்திலே வருகிறவனே அங்கே நான் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்திலே விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த வானத்திலிருந்து வந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த அப்பம் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், பழைய ஏற்பாட்டிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய பெயர் இந்த நாட்களிலே பாவிக்கப்படவில்லை. ஆனால் மறைமுகமாக அந்த அவருடைய காரியங்கள் இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களில் இங்க சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இந்த அப்பத்தை இந்த நாட்களிலே புசிக்கிறவன் ஒரு காலம் இந்த நாட்களை பாருங்கள் பசியடையான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்ன, என்னிடத்திலே விசுவாசமா இருக்கிறவன் இந்த நாட்களிலே அங்கே எப்படியாக இருப்பான், ஒரு காலம் தாகம் அடையான். அந்த மன்னா பாருங்கள், இந்த நாட்களே வானத்திலே இந்த மன்னாவை அங்கே அவர்கள் புசித்த வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாட்களே பாருங்கள் அவருடைய பசி இந்த நாட்களே தீர்ந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள் வேதம் சொல்லுகிற காரியத்தை பார்க்க வேண்டும். ஒரு சிலர் இந்த நாட்களில் முறுமுறுத்து அப்படி என்ன செய்தார்களாம், வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்களாம். இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். எப்படி என்று சொல்லி சொன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு கூட இந்த நாட்களை நாங்கள் எத்தனையோ பேர் இந்த நாட்களை முறுமுறுக்கிறோம் ஐயா. ஏதாவது ஒரு காரியத்துக்கு முறுமுறுக்கிறோம். ஆனா ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நீங்கள் பிழைத்திருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்பதை அறிந்திருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லது இந்த நாட்களை முறுமுறுத்தா, பழைய காலமா இருந்தா முறுமுறுத்தா இப்ப ஆள் இருக்காது, காலி. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிற வழியில் நாங்கள் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக எவ்வளவு காரியத்தை இந்த நாட்களை செய்து கொண்டு வருகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருந்தோண்டே எவ்வளவு இந்த நாட்களே, அதாவது இந்த நாட்களே பம்பரமான காரியங்களை இந்த நாட்களை செய்து கொண்டு வருகிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், ஏன் எங்களுக்கு ஒன்று நடக்கலை என்று சொல்லி சொன்னால் ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்த நாட்கள் என்னவென்று சொல்லி சொன்னால் கிருபை என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க வேண்டும். நாங்கள் நிற்பதும் நடப்பதும் செயல்படுவதும் எல்லாம் அவருடைய சுத்த கிருபையாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜீவ அப்பம் நான் தான். அப்படியானால் அன்று வனாந்தரத்திலே பொழிந்த அந்த அப்பம் இந்த நாட்களில் யார் என்று பார்க்கிற வேளையிலே அங்கே இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, யோவான் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்ப பாருங்க, தீர்க்கதரிசனம் அங்கே நிறைவேறிக்கிறது. அவ பரலோகத்திலே இருந்து மெய்யான அப்பத்தை இந்த நாட்களிலே மேசியா தருவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாடுல சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறி விட்டதை அங்கே பார்க்கிறோம் அருமையான பிள்ளைகள். யாத்ராமம் 24ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராம் 24ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராம் 24ஆம் அதிகாரத்திலே அங்கே 8வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன், அங்கே பாருங்கள். அங்கே அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து, அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இரத்தத்தை எடுத்து அங்கே வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களுடனே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்கள், பழைய ஏற்பாட்டுல பாருங்கள் தெளிக்கப்பட்ட இரத்தம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை ரொம்ப கவனமா பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பழைய ஏற்பாட்டுல பாருங்கள், மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவை குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இரத்தம் தெளிக்கப்பட்டது. ஆனால் இங்கே புதிய ஏற்பாடுல சொல் காரியம் என்னவென்றால் சிந்தப்பட்ட இரத்தம். நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தமே ஒழிய தெளிக்கப்பட்ட இரத்தம் அல்ல. தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்கும் சிந்தப்பட்ட ரத்தத்துக்கும் அநேக வித்தியாசம் இருக்கு. இன்றைய பாருங்க, ஞானஸ்தானத்துக்கு 2 வித்தியாசம் இருக்கு. முழுக்கு ஞானஸ்தானத்துக்கும் இருக்கு, இந்த நாட்களில் தெளிப்பு ஞானஸ்தானத்துக்கும் இருக்கு. ரோமன் கத்தோலிக்க ஆலயங்கள்ல பாருங்க, இந்த நாட்களில் இன்றைக்கு நடக்கிற காரியத்துக்கு பழைய சடங்காச்சார முறையின்படி இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், 4 வயசு 5 வயசு 2 மாசம் 1 மாசம் 3 மாசம் குழந்தைகளை கொண்டு இந்த நாட்கள் என்ன செய்வார், தண்ணி தெளிப்பாங்க. தண்ணி தெளிச்சு இந்த நாட்கள் என்ன செய்வார், ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அதுக்கு ஞானஸ்தானத்துக்கு அதுல வேளையிலே ஒரு
என்ன சொல்றது, இந்த தலை தொடுறதுக்கு ஒரு ஃபாதர், அவைக்கு ஒரு தகப்பனாரும் தாயாரும் இந்த நாட்களில் அவர்கள் வருவார்கள், அவர்களுடைய உறவினர்களோ யாராவது வருவார்கள் என கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அதனுடைய காரியம் தொட்டா தகப்பன் தொட்ட தாய் என்று சொல்லுவார். அப்ப இது அங்கே என்ன காரியம், அந்த பிள்ளைக்கு அறிவே இல்லை. ஏனென்றால் அது குழந்தை பிள்ளை. அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த குழந்தை பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய செயல்பாடுகள் இந்த நாட்களில் தெரியாத நிலப்பாட்டில் இருக்கிற பிள்ளை. அது கண்டா அந்த நாட்கள் ஆக்களை கண்டா சிரிச்சா அந்த நாட்களில் சிரிக்கும் அந்த பிள்ளை. அப்படியாக சில பேரை கண்டா அழும். இப்படியாக இருக்கிற அந்த பிள்ளைக்கு போய் இந்த நாட்களை கொண்டு போய் அந்த தண்ணியை தெளிச்சு இந்த நாட்களை ஞானஸ்தானம் கொடுக்கறதுலே என்ன பிரயோசனம்? அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஒரு சடங்காச்சாரமாக இந்த நாட்கள் இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வயசுலயா ஞானஸ்தானம் எடுத்தார், அல்லது இந்த நாட்களில் 30 வயசுக்கு மேலேயா ஞானஸ்தானம் எடுத்தார்? அருமையான கத்துடைய, இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஞானம் என்று சொல்லப்படுகிற காரியம் ஞானம் வந்ததற்கு பின்பாக எடுக்கிற முழுக்குத்தான் இந்த நாட்களில் ஞானஸ்தானம். அதாவது அருமையான கத்தோட, ஒரு மனுஷனுக்கு சுய அறிவு, சுய உணர்வு, பாவத்தை குறித்த அறிவு, பாவம் இந்த நாட்களிலே இப்படி இந்த காரியம் செய்தால் பாவம் என்பது என்ற ஒரு உணர்வு இந்த நாட்களில் அவனுக்குள்ளே இருக்குமா இருந்தால்தான் அப்படிப்பட்டவன் தான் இந்த நாட்களில் என்ன செய்ய முடியும்? ஞானஸ்தானத்தை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அதனாலே குழந்தை ஞானஸ்தானத்தின் மூலமாய் அங்கே ஒருவரும் அந்த குழந்தை பரிசுத்தப்பட முடியாது. அது ஒரு சடங்காச்சாரம். அந்த குழந்தை ஒரு விளையாட்டுத்தனத்தில் இருக்கிற குழந்தையை கொண்டு போய் இந்த நாட்களில் செய்கிற வழியிலே அது ஏதோ நினைக்கும். இந்த நாட்களை தண்ணி தெளிச்சு போட்டு விடுறாங்கன்னு சொல்லி இந்த நாட்கள் நல்ல சட்டையை போட்டுக்கிறாங்க, நரிமான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், ஆனால் இந்த வயசுக்கு வந்ததற்கு பின்பாகத்தான் சரியாக செய்கிற காரியம்தான் அங்கே சரியாக இருக்கும் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப யாத்ராம் 24ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்த்த வசனத்தின்படி அங்கே மோசே என்ன செய்கிறான்னு சொன்னால், இரத்தத்தை எடுத்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? மிருகத்துடைய இரத்தம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தெளித்து இந்த நாட்களிலே வார்த்தை யாவைகளையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், ஒரு உடன்படிக்கையின் இரத்தத்தை இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே செய்கிறார். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டிலே வருகிற வேளையிலே எபிரேய ராகத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமை பிள்ளைகளே, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயரின் புஸ்தகத்திலே இந்த நாட்களிலே 9ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், 9ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் இப்படியாக சொல்வது, 11வது வசனத்திலே இருந்து வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுவது பாருங்கள். இயேசுவானவர் வரப்போற நன்மைகளை குறித்து பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு அதாவது கையினால் இந்த நாட்களில் செய்யப்பட்டதாகிய இந்த அதாவது சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளின் இரத்தத்தினால் அல்ல, தமது சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளைகள் வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் அங்கே தீட்டுப்பட்டவர்கள் மேல் இந்த நாட்களில் தெளிக்கப்பட்ட கடாரி, அதாவது கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமாக்கப்படுமானால், நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்தகிரிகளை இந்த நாட்களிலே சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்பதை அங்கே இந்த நாட்களில் சொல்லப்படுது. ஆகையால் முதலாவது உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, ரொம்ப கவனமாக கேளுங்க. இப்ப மோசே என்ன சொன்னார்? அந்த உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அந்த அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யும்படிக்கு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைத்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இந்த நாட்களே இருக்கிறார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை புதுப்பிக்கிறார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப மிருகங்களாலும் வெள்ளாட்டு கடாக்களாலும் நாட்களிலே சிந்தப்பட்ட ரத்தம், அந்த ரத்தம் அது அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த நாட்களிலே மோசே அந்த இடத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை இந்த நாட்களை பாருங்கள், ஜனங்கள் மீது தெளித்தார்னு சொல்லி பார்க்கும். ஆனால் இன்றைக்கு இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல, தேவன் இப்படியாக இந்த காரியத்தை செய்தார்னு சொல்லி இந்த நாட்களே அவர் புது உடன்படிக்கை மசியா இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இதுக்குரிய காரியத்தை ரொம்ப கவனமாக கேளுங்கள். எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதியவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். அருமையான கர்த்தருடைய, எப்படி எனில், மரணம் உண்டானால், அதாவது மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதியவர் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை. அப்படியானால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறது என்பதை குறித்து எபிரேயர் ராகம்
தெளிவாக திட்டவட்டமாக அந்த நாட்களை சொல்ல பார்க்கிறோம். மத்தேயு 28:20 சொல்லப்படுறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே அவர் உயிரோடு இருக்கிறார். அப்படியானால் அந்தப்படி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டி பண்ணப்படவில்லை. அப்ப முதலாவது உடன்படிக்கை எப்படி செய்யப்பட்டது? இரத்தம் இல்லாமல் செய்யவில்லை. எப்படி என்று சொன்னா, மிருகங்களின் மூலமாக செய்யப்பட்டாலும் அது மிருகத்துடைய இரத்தத்தின் மூலமாக சொல்லப்பட்டது. எப்படி எனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டு சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை அங்கே தண்ணீரோடு சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து அங்கே புஸ்தகத்தின் மேலே ஜனங்கள் எல்லாரும் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொன்னார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்பா. இது என்ன காலத்தில் நடந்தது? நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே இந்த நாட்களிலே மோசே இந்த நாட்களிலே ஆண்டவர் செய்ய சொன்ன காரியத்தின்படி இந்த நாட்களிலே ஒரு ஷடோவை, அதாவது இந்த நாட்களிலே நிழலை இந்த நாட்களிலே அந்த இடத்திலே ஜனங்களுக்கு இந்த நாட்களை செய்து அவர்களை இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களிலே அது ஜனங்களுடைய பாவங்களை இந்த நாட்களை நீக்கும்படியாக அந்த நாட்கள் அந்த காரியங்கள் செய்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகள். ஆனாலும் பாருங்கள், இங்கே வேதம் தெளிவாக சொல்லுறது புதிய ஏற்பாட்டில் எப்படி என்று சொன்னால், இதன் தீர்க்கதரிசனம் நிறைவேறுவது எப்படி என்று சொன்னால், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைவாக எல்லாம் இந்த நாட்களை இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்னவிருக்காது? பாவ மன்னிப்பு உண்டாகாது. இப்ப மிருகங்களுடைய இரத்தம் சிந்துதல்னாலே பாவ மன்னிப்பு உண்டாகுமா? அது பழைய ஏற்பாட்டில் ஒரு சடங்காச்சாரமாக இந்த நாட்களே இருந்தது. ஆனால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டிலே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இந்த நாட்களிலே பாவ மன்னிப்பு உண்டாகுதுன்னு சொல்லி எபிரேயர் ஆக்கம் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த வசனத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலாக இப்படி பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டி இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இந்த நாட்கள் இருந்து சொல்லப்படுவது. அந்தபடியே மெய்யான பரிசுத்த ஸ்தலத்தில் அடையாளமான கைகளினால் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுதே நமக்காக இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே பிரதிஷ்யமாக இந்த நாட்களை பிரவேசித்திருக்கிறார். இப்ப பாருங்கள், இந்த வார்த்தை சற்று கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமாக கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல். அருமையான அன்பு பிள்ளைகள், ரொம்ப கவனமா இருக்கு. அப்படியானால் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்திலே பிரவேசித்திருக்கிறார். அப்படியானால் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே இந்த நாட்களை வீற்றிருக்கிறார். இப்ப பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பார்சத்திலே வீட்டிலிருந்து என்ன செய்கிறார்? நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இங்க பார்த்தா, யூடியூப்ல பார்த்தா அந்த நாட்களை எவனவன் சொல்லிக் கொள்றான், நான் பரலோகத்துல போய் ஆண்டவரோடு பேசினான், ஆண்டவரோட பக்கத்துல இருந்தான், ஆண்டவரோட கோப்பி குடிச்சினான், ஆண்டவரோட கேக் சாப்பிட்னான்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்றாங்க. பரலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எப்படியாக முடியும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையை கவனிக்க வேண்டும். பரலோகத்துக்கு ஏறினவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் ஒருவர் தான், அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனும் இந்த நாட்களை போகுது. அதனாலே இதெல்லாம் ஒரு பொய் பிரசங்கங்களாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன பரலோகத்துக்கு போயிட்டு வர அந்த நாட்களை கடையில சாமான் பண்ண போற மாதிரியா அந்த நாட்கள் இருக்குது. பரலோகத்துக்கு ஒரு மனுஷன் போக வேண்டுமா இருந்தால் அந்த நாட்களிலே அவன் ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தன்னை இந்த நாட்களில் அர்ப்பணிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை நான் நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன். இந்த நாட்களிலே எனக்கு வைத்திருக்கிற கிரீடத்தை நான் பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், அதே பவுலடிகள் தான் இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன், ஆனால் அங்கே பற்பல பாசைகளை பேசுகிற காரியங்களை இந்த நாட்களை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பவுலடிகளே இவ்வளவு காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் இவ்வளவு நிருபங்களை எழுதின பவுலடிகளே 3ஆம் வரைக்கும் மட்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டால், இன்றைக்கு பாருங்கள், முந்தினால் முளைச்ச பாஸ்டமாரெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஊழியக்காரர் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால், நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி இந்த நாட்களே ஜனங்களை ஏமாத்தி கொண்டு இந்த நாட்களை இருக்கிறாங்களே. அருமையான கர்த்தருடைய, அவர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தா பாருங்க, பின்னாலே 25 பேர் திரிவாங்க. அவருக்கு ஒரு பொடி கார்டு வேணும். இந்த தேசத்துல பிரசிடண்ட்டுக்கு பின்னால் தெரிஞ்ச மாதிரி அவருக்கு பொடி கார்டு வேணும். அவருக்கு அதை செய்யறதுக்கு ஒரு ஆள், ஹோலி மனுஷன் சொல்லி.
அருமையான அன்பு பிள்ளைகளே, நீ பரிசுத்தமா பரலோகத்துக்கு போயிட்டு வந்தா நீ பூமியில இருக்கிறது நீ தகுதி இல்லை, நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய கேசா இந்த நாட்களில் இருக்கிறாய் என்பதை முதலாவதாக நீ அறிந்திருக்க வேண்டும். அப்ப அதைத்தான் இங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த பொய்யான பிரகாரங்கள், பொய்யான பிரசங்கங்கள் மூலமாய் ஜனங்களை அவர்கள் ஏமாற்று, இன்றைக்கு பாமர மக்கள் அநேகர் ஏமாற்றப்பட்டு கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லியே இந்த நாட்களை ஏமாற்றிக் கொண்டே வேதம் சரியாக தெளிவாக சொல்றது. அப்படியானால் அந்த வேதத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நாங்கள் எந்த இடத்திலே நிற்கிறோம் என்பதை முதலாவதாக அறிந்து கொள்ளலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி எந்த இடத்துல நிற்கிறான்னு சொன்னால் வேதத்தை அவன் வாசிக்கிற அளவிலே அந்த நாட்களே நாங்கள் அங்கே அறிந்து கொள்ளலாம். நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த இடத்துல தானப்பா நிற்கிறேன் பாருங்க. ஒரு பஸ் ஓட்டுல இந்த நாட்களில் நிற்கிறோம். இப்ப அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நாங்கள் போக வேண்டிய இடம் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர்னு சொல்லி வச்சால், அருமையான அன்புள்ளைகளே, நான் இந்த நாட்களில் இடையில ஒரு 10 கிலோமீட்டருக்கு இஞ்சால் நின்றுட்டு பஸ்ஸோட இறங்கிட்டு 50 கிலோமீட்டர் இடத்துக்கு நான் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் எப்படி ஒரு புழுவான கதையா இருக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை சொல்லுங்க. நான் போக வேண்டிய கடையில் 30 கிலோமீட்டர் போகணும் ஐயா. அப்ப அந்த இடத்துக்கு போய் வந்தால் தான் இந்த காரியம். அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு இந்த நாட்கள்ல எனக்கு என்ன வேணும்? ஒரு தகுதி வேணும். அதே போல இந்த நாட்களை போறதற்கு வசதி வேணும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்களை நாங்கள் போறது என்றால் எல்லாரும் இந்த நாட்களை தேவனுடைய ராஜ்யத்துக்களை இந்த நாட்களை போக முடியாது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே பாருங்க, ஆண்டவரே நம்முடைய நாமத்தினாலே அதை திறத்தினேன் இதை திறத்தினேன்னு சொல்றாங்க. ஆண்டவரே நம்முடைய நாமத்தினால் அதை செய்து இதை செய்தேன்னு சொல்லி சொல்றாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுவார், உங்களை நான் அறியேனப்பா, நீங்க போங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த எபிரேயர் ஆக்கத்தில் இந்த நாட்களே 9ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே தெளிவாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், பிரதான 25வது வசனம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரன் தம்மை இந்த நாட்களில் பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. இப்ப பாருங்கள், இப்ப பிரதான ஆசாரியர் அங்கே மோசேயுடைய நாட்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒவ்வொரு வருஷந்தோறும் ஒவ்வொரு வருஷம் இந்த நாட்கள் என்ன செய்யணுமாம், அங்கே அவர் இந்த நாட்களில் அநேகந்தரம் அந்த இடத்துல பிரவேசிப்பாராம் இரத்தத்தோடு. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேகந்தரம் செய்யவில்லை, ஒரே தரத்திலே செய்து முடித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் முடிந்தது. சிலுவையில கடைசியா சொன்ன வார்த்தை, எல்லாம் முடிந்தது, பிதாவே உம்முடைய கரத்திலே ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று தலையை சாய்த்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் டன். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெளிவாக இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கர்த்தருடைய ஆண்டவர் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு, அதனாலதான் அவர் பகிரங்கமா சிலுவையில தொங்குகிற வழியில் சொன்னார், பிதாவே உம்முடைய கரத்திலே ஆவி ஒப்பு கொடுக்கிறேன் என்பதற்கு முன்னாடி சொன்னார், எல்லாம் முடிந்தது, ஒன்றுமே பாக்கியம் இல்லை, ஜனங்களை ஆயத்தப்படுத்தி விட்டேன். எங்கே? பரலோகத்துக்கு போறது, பரலோக ராஜ்யத்துக்கு, அதாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி விட்டு ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு எல்லாம் செய்யற காரியம் எல்லாம் செய்து வச்சா செய்ய. இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இப்ப ஒரு இன்டர்வியூக்கு போகிற வழியிலே எக்ஸாம், அதாவது இன்டர்வியூல கேட்கிற கேள்விக்கு மறுமொழி எழுதுற மாதிரி அந்த பேப்பர்ல உள்ள கேள்வியில எல்லாத்துக்கும் மறுமொழி எழுதினால் நாங்கள் போக வேண்டிய இடம் என்னது என்று சொல்லி இந்த நாட்களை அறியக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தேவன் எல்லாவற்றையும் நமக்காக அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி அனைத்தையும் இந்த நாட்களை தேவன் நமக்காக செய்து முடித்து விட்டார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிற கர்த்தர். இதான் ஆவிக்குரிய காரியத்தில் இந்த நாட்களை விளக்கமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், அப்படியே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அப்படி இருந்ததாலும் உலகம் உண்டான முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே, அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் இந்த நாட்களிலே வெளிப்பட்டார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலத்திலே ஒரு தரம் வெளிப்பட்டார். எப்ப? 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்ப அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை, கவனமாக வார்த்தையை கேளுங்கள், அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக ஒரு தரம் பலியிடப்பட்டு நமக்காக கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் ஆக்கம் ஒரு அருமையாக அந்த நாட்களை சித்தரித்து இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எப்படியாக ஆண்டவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது,
என்ன என்ன நிலைப்பாட்டிலே சிந்தப்பட்டது, எதற்காக சிந்தப்பட்டது என்று சொல்லி இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. மேசியாவின் இரத்தம் இந்த நாட்களிலே தியாக பலியாக இந்த நாட்களிலே சிந்தப்படும் என்று சொன்ன வாக்கு தத்துவம், அங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவம், யாத்ராம் 24 என்று சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே இந்த நாட்களிலே நிறைவேறினதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இந்த நாட்களில் இங்கே வேதம் சொல்லுகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே ஆண்டவருடைய இரத்தம் இந்த நாட்களை சிந்தப்பட்டதை இங்கே இந்த நாட்களை காணக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்போ முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாக அங்கே மேசியா என்று சொல்லி இந்த நாட்களை முதலாவதாக யாத்ராம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது அதாவது பழைய ஏற்பாட்டிலே அடுத்ததாக இந்த நாட்களை யோவான் 19ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்த்தோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மேசியா என்றும் 1 கொரிந்தியர் 5:7 1 பேதுரு 1:19 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அடுத்த இரண்டாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பரலோகத்திலே இருந்து மெய்யான அப்பம் மேசியா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது யாத்ராமம் 16 நாளிலே பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே மன்னாவை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வான மன்னாவை குறித்து இந்த நாட்களிலே இரண்டாவதாக இந்த நாட்களை பார்த்தோம். மூன்றாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எபிரேயர் ஆக்கத்தில் சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தியாக பலியாக இந்த நாட்களிலே சிந்தப்படும் என்பதை இந்த நாட்களில் வேத அடிப்படையில் இந்த நாட்களை பார்த்தோம். அதற்கு ஆதாரமாக எபிரேயர் 9:11 வாசிக்கிற வேளையிலே அங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது மட்டுமல்ல, யாத்ராம் 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அந்த இரத்தம் இந்த நாட்கள் சிந்தப்பட்ட இரத்தத்தை குறித்து இந்த நாட்களிலே அங்கே வேதம் இந்த நாட்களில் ஒரு நிழலாக அங்கே பழைய ஏற்பாட்டில் எழுதி வைத்திருக்கிறதை ஆண்டவுடைய ஊழியக்காரராகிய மோசே இந்த நாட்களே அதை குறித்து அதை எப்படியாக இந்த நாட்களை ஆண்டவர் கற்பித்த பிரகாரம் அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களை இந்த ரத்தத்தை தெளித்து இந்த நாட்களை காரியத்தை செயல்படுத்துகிறதை இங்கே இந்த நாட்களை வேதம் நமக்கு சித்தரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இதுதான் இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டிலே அவர் இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் கொண்டு வந்து நிஜமாக அந்த நாட்களில் நிறைவேற்றுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளை. இதான் பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப இன்றைக்கு நிழலாட்டமா இந்த நாட்களை இருக்குமா இருந்தால் இன்றைக்கு ஜனங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களை ஆண்டவரை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த நிழல் நிஜமாக வந்து விட்டது. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்கள் மேசியா என்று சொல்லப்பட்ட காரியம் இந்த நாட்களை பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாம் வித்தாகிய மேசியான்னு சொன்னால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே முதல் முறையா இந்த நாட்களை வருகிறது. யோவானுக்கு சுவிசேஷ புத்தகத்திலே பார்க்கிற வழியிலே சமாரியா ஸ்திரீ அண்டையோடு ஆண்டவர் பேசுகிற வழியிலே தான் தன்னை மேசியாவாக அந்த இடத்திலே அறிமுகப்படுத்துகிறான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அவள் சொல்லுகிறாள், மேசியா வருவார் என்று சொல்லி இந்த நாட்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே இவர்தான் மேசியாவோ என்று வந்து பாருங்கள் என்று சொல்லுகிற வழியிலே ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உன்னோடு பேசுகிறவர் அவர்தான். Glory to God. உன்னோடு பேசுகிறவர் யார்? அவர்தான். அதே மேசியா தான் பேசுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே தன்னை அந்த இடத்திலே அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கும். அப்படியானால் பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமுடைய வித்தாக இந்த நாட்களிலே மேசியா வருவார் என்று சொல்லப்பட்ட இந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களிலே பாருங்கள் ஆதிகாமம் 15:13 இந்த நாட்களில் சொல்லப்பட்ட பிரகாரம் இன்றைக்கு இந்த நாட்களிலே அந்த மேசியாவாக அவர் இந்த நாட்களிலே பூமிக்கு வந்தார். அப்படியானால் இந்த வேதத்திலே இந்த நாட்களிலே குறிப்பிடப்பட்ட இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அங்கே தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறிவிட்டது. அப்ப இன்னும் நிறைவேற காத்து கொண்டிருக்கிற காரியம் என்ன என்று சொல்லி இந்த நாட்களே அது கடைசி நேரத்தில் இந்த நாட்களை பார்ப்போம். இந்த 3வது பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்த்த காரியம் இந்த நாட்களிலே 3 காரியங்களை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக இந்த நாட்களை பார்த்தோம் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்தோம். இரண்டாவதாக இந்த நாட்களிலே பரலோகத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம் மேசியான்னு சொல்லி இந்த நாட்களை பார்த்தோம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தியாக பலியாக இந்த நாட்களிலே சிந்தப்படும் என்பதை இந்த நாட்களிலே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தந்ததை இங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய காரியத்தை பேசும்படியாக நீங்கள் அடியனுக்கு கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களுடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. பொறுப்பேற்று வாழ் நடத்தி கொள்ளும்படியாக
என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிள்ளை, நல்ல பிதாவே. ஆண்டவரே, இந்த நாளும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல இடத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த சங்கமணியத்தில் இதை நடத்துகிற லெசியாவுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். உம்முடைய கருத்துக்களே சாலவற்றை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் மறு ஒலிபரப்பில் கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆமேன். நன்றி. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைத்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவும் நாளைய நாளிலே சந்திப்போம். அதுக்கு முன்னதாக வாக்குத்தத்த தியானத்தோடு சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஐயா. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழிய சுசேதர் எட்வின் வாணர் அவர்கள் வாக்குத்தத்த தியானத்தூடாக வழி நடத்தினார். வணிக்க வேண்டும் வேத பாடத்தோடு வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.